இறைவனால் வருவிக்க உற்ற பெருமகனார் உலகத்திலேயே வள்ளற் பெருமானை தவிர வேறு யாரும் கிடையாது. அவருடைய வாக்கு அது. நான் வரவில்லை, வருவிக்க உற்றேன். நான் பேசும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்று நான் உரைக்கும் வார்த்தை அல்ல. என்ன ஒரு அருமையான ஒரு தெளிவான கருத்து. நான் பேசுவதெல்லாம் எனக்குள் இருந்து கொண்டு நாயகன் பேசுகிறான் என்று அழகாக குறிப்பிடுகிறார். இன்னொரு இடத்தில் சொல்லுகிறார், நான் பசித்த போதெல்லாம் தான் பசித்ததாகி. அப்போ இந்த இடத்துல பெருமானார் வேற, இறைவன் வேறு அல்ல. இறைவனே பெருமானார், பெருமானே இறைவன். நான் பசித்த போதெல்லாம் தான் பசித்ததாகி, நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை. அப்படி சமயக்குறவர்களே சொல்லவில்லை. 4 பேருமே இது போல எனக்குள்ளிருந்து இறைவன் பாடுகிறான் என்று நேரடியாக வெளிப்படையாக சொல்லவில்லை. எங்கே என்னை இருந்த இடம் தேடிக்கொண்டு வந்து அங்கே வந்து அருள் செய்வார் தேவாரம். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே இறைவன் என்னை தேடி வந்து அருள் செய்வார் தேவாரம். ஆனா இவர் சொன்னது, அவர் எனக்கு தேடி வந்து அருள் செய்யவில்லை, என்னோடு கூடியிருந்து அருள் செய்கின்றார். தானே அதுவாகி அதுவே தானாகி இருக்கின்ற ஒரு நிலை. ஏன் இதுவரை யாரும் தன்னுடைய அவதார நோக்கை பெருமானார் போல சொன்னதே கிடையாது. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் பர்த்? உன்னுடைய பிறப்பின் நோக்கம் என்ன? இது ஏதோ கண்ணதாசன் பாடின மாதிரி, நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தான்னு தொட்டில் கிடக்கிற குழந்தைய கேட்டா அது என்ன சொல்லும்? எதற்காக பிறந்தாய்? அகத்தே கருத்து புறத்தே வெளுத்த சகத்தோர் அனைவரையும் உலகத்தை திருத்தி அவரையும் சன்மார்க்க சங்கத்து அடைவித்து இகத்தே பரத்தை பெற்றிடுவதற்கென்று இந்த யுகத்தே வருவிக்க உற்றேன் இறை அருள் பெற்றேனே. இதுதான் அவருடைய அவதார நோக்கம். இறை அருள் பெற்றேன். எதற்காக? இந்த மக்களை திருத்துவதற்காக. எப்படி இருக்கிற மக்கள்? அகத்தே கருத்து புறத்தே வெளுத்த. ஃபேர் அண்ட் லவ்லி போட்டா 60 நாள்ல வெள்ளை வெள்ளையர்னு ஆயிடுவான்றான். ஏன்பா ஃபேர் அண்ட் லவ்லி போட்டா வெள்ளை ஆயிடுவேன்னு ஆப்பிரிக்காக்காரனுக்கு தெரிஞ்சா அரசாங்கத்தில் ஆளுக்கு ஒண்ணு கொடுத்து அத்தனை ஆப்பிரிக்காக்காரனும் அமெரிக்காக்காரனா மாறி இருக்க மாட்டானா? 60 நாள்ல எவனாவது வெள்ளையா ஆயிட முடியுமா? முடியாது. புறத்தே வெளுத்திருக்கலாம், அகத்தே வெளுக்கின்ற வழியை சொன்ன ஒரே மகான் நம்முடைய வள்ளற் பெருமான் தான். அந்த வள்ளற் பெருமானுடைய ஒற்றியூர் அனுபவங்கள் எப்படி நான் 30 நிமிஷத்தில் சொல்றேன்னு தெரியல. 23 ஆண்டு கால அனுபவம். அவருடைய வாழ்நாள்ல 12வது வயது முதல் 35வது வயது வரை 23 ஆண்டு காலம் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அருள் நெறிய 50 ஆண்டுகள் 3 மாதம் 26 நாட்கள். 50 வருடம் 3 மாதம் 26 நாட்கள்ல 23 ஆண்டு காலம் திருவொற்றியூரில் இருந்து அவர் உருவாக்கப்பட்டிருக்கிறார். திருவொற்றியூர் சாதாரண பூமி இல்லைங்க. பட்டினத்தார் சொல்றாரு, ஈது சிவலோகம் என்று மெய்த்தவத்தோர் ஓதும் திருவொற்றியூர் வாவியெல்லாம் தீர்த்தம் மணல் எல்லாம் வெந்நீர் காவனங்கள் தோறும் கணநாதர் ஈது சிவலோகம் என்று அன்றே மெய்த்தவத்தோர் ஓதும் திருவொற்றியூருக்கு வந்தார் வள்ளற் பெருமான். 23 ஆண்டு காலம் இந்த உலகத்திற்கேற்ப வள்ளற் பெருமானுடைய வாழ்வியலை வடிவமைத்து கொடுத்தது திருவொற்றியூர். அவர் வாழ்க்கையை எவ்வாறு இந்த உலகத்திலே மக்களை திருத்தி இகத்தே பரத்தை பெற்றிடுவதற்கு வழி என்ன என்று
அந்த ஆன்மீக அனுபவத்தை கொடுத்தது எது என்றால் திருவொற்றியூர். அந்த 23 ஆண்டு கால அனுபவத்தை எவ்வாறு சுருக்கமாக சொல்வது, அதுதான் இப்பொழுது என்னுடைய கேள்வி. 9 வயதில் வள்ளற் பெருமான் ஆட்கொள்ளப்பட்டார். 11 வயதிலே பாடல் பாடத் தொடங்கினார். எனவே வள்ளற் பெருமான் கந்தகோட்டத்திலே முதலாவதாக பாடியது தெய்வ மணி மாலை. வள்ளற் பெருமானுடைய 2வது மழலை படைப்பு கந்தர் சரணப்பத்து. இது ரெண்டும் தான் முதல்ல பாடினது. ஆனால் திருவொற்றியூர் தான் வள்ளற் பெருமானுக்கு ஆன்மீக அனுபவத்தை முதலாக கொடுத்தது. ஆன்மீக அனுபவத்தை ஏன் தெரியுமா? திருவொற்றியூருக்கு எதுக்காக வள்ளற் பெருமான் வந்தார்? திருவொற்றியூரை ஏன் தேர்ந்தெடுத்தார் என்றால், உலகத்திலேயே பேய்க்கரும்பு இனித்த ஒரே இடம் திருவொற்றியூர். எனவே அந்த திருவொற்றியூர் பேய்க்கரும்பு இனித்ததால் இன்றைக்கும் ஞானம் பெறுகின்ற பூமியாக திருவொற்றியூர் இருக்கின்றது. அதை பட்டினத்தாருக்காக ராமலிங்க அடிகளார் வந்தார். இந்த ராமலிங்க அடிகளார் வந்ததுனாலதான் பின்னால் பாடகச்சேரி ராமலிங்க அடிகளாரும் வரார். இவருக்கு பிறகு வரார். அவர் இன்னும் சொல்ல போனா அவருடைய உண்மையான பேரே தெரியல. தன் பெயரையே விட்டுக்கொண்டு அவரும் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமி என்று கழுத்திலே உண்டியலை கட்டிக்கொண்டு ஒரு பெரிய சித்தராக வாழ்ந்த மகாபுருஷர் அவர். அவர் மட்டும் அதை கட்டி முடித்திருந்தால் வடலூரை விட மிகச் சிறப்பாக அமைந்திருக்கும் அந்த ஒரு கோயில். அப்படியே இன்றைக்கு போய் பார்த்தீங்கன்னா பாதியில நிக்கிறது ராமலிங்க பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகளுடைய அந்த திருப்பணி. 61 எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்க. எனவே வள்ளற் பெருமானை வளர்த்த அந்த திருவொற்றியூர் என்ன சொல்லுகிறது என்றால், திருவொற்றியூருக்கு வந்தபோது ஊரன் அடிகளார் மிக அழகாக அந்த பகுதியை எழுதியிருக்கின்றார். அவர் வாழ்க்கையில வீராசாமி பிள்ளை தெரு வீட்டில் நடந்த 3 நிகழ்ச்சிகள் தான் அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டதுன்னு எழுதுறாங்க. பாபு ஐயா அவர்கள் அருள் விளக்க மாலையில அழகாக எனக்கு முன்னாடியே தலைப்புச் செய்திகள் சொல்லிட்டு போயிட்டாரு. நான் இப்ப ஏன்னா அவர் தலைப்புச் செய்தி சொல்றவருடைய கணவர் இல்லையா, பாத்திமா அவருடைய கணவர் இல்லையா, அதனால பாத்திமா சொல்ற மாதிரி தலைப்புச் செய்திகள் சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்தது நான் விரிவான செய்திகள் சொல்லிட்டு இருக்கேன். 2 விஷயங்கள். அந்த வீராசாமி பிள்ளை தெருவில் அங்கிருந்துதான் திருவொற்றியூருக்கு நடந்து வருகிறார் பெருமானார். அப்படி திருவொற்றியூருக்கு நடந்து வருகின்ற பொழுது அந்த வீட்டிலே 3 விதமான சிறப்புகள் நடக்கின்றன. அந்த வீட்டில் இருக்கின்ற பொழுதுதான் ஐயா ஒரு கேள்வி கேட்டார். நினைவு நாள் நடந்தது தாய்க்கா தந்தைக்கா? அவர் இன்றைய தினம் பேசிய பேச்சுல 6 PhDக்கு தலைப்பு கொடுத்திருக்காரு. ஆராய்ச்சி பண்ணலாம். இது வேதாச்சலம் யூனிவர்சிட்டியில் தான் போய் நாம ரிஜிஸ்டர் பண்ணி தலைப்பு வைவா எல்லாம் பண்ணி டாக்டரேட் வாங்கணும். எனவே ஊரன் அடிகளார் மிக அழகாக எழுதியிருக்கிறார். அந்த வீட்டில் அந்நியாருடைய கண்ணீர் தான் அவரை மாற்றியதுன்னு எழுதியிருக்கிறார். அந்நியாரின் கண்ணீர்னு எழுதுறார். அவர் ஏன் எழுதுறாருன்னா, யாரோ சம்பந்தம் இல்லாதவெல்லாம் வீட்டு வாசல்ல சாப்பிட்டுட்டு போறான். தம்பி, நீ வீட்டு தோட்டத்து வழியாக தலைமறைவாக சாப்பிடுகின்ற நிலைமை ஏனப்பா வந்தது? நீ எப்படி இருக்க வேண்டிய மகன் நீ என்று அந்நியாரின் கண்ணீர் ஒரு சொட்டு அந்த இலையில விழுந்தது. அந்த கண்ணீர் தான் பெருமானாரை மாற்றி மேல எனக்கு ஒரு தனியே அறை கொடுங்கள், நான் அதிலே ஏகாந்தம் தனித்திரு பசித்திரு விழித்திரு, அந்த தனித்திரு என்ற ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவதற்காக அங்குதான் கண்ணாடியில் தணிகை முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார். நமக்கெல்லாம் கண்ணாடியிலே முகம் தெரியும். வள்ளற் பெருமான் ஒருவருக்குத்தான் உலகத்திலேயே அகம் தெரிந்தது கண்ணாடியிலே. கண்ணாடியில் எங்கேயாவது அகம் தெரியுமா? அவருடைய அகம் தெரிந்தது. நம்ம சில பேர் கண்ணாடியில முகத்தை பார்த்துட்டு கண்ணாடியை தேப்பான்.
உன் முகம் அழுக்கா இருந்தா கண்ணாடி என்னையா பண்ணும்? உள்ளாடி நின்று உள்ளே நோக்கினால் கண்ணாடி போல் காட்சி தருமே திருமூலர். யோகத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது உள்நாடி உள்ளே நீ யோகம் செய்தால் கண்ணாடி போல் காட்சி தரும் கடவுள். அப்படி வள்ளற் பெருமானுடைய வாழ்க்கையில கண்ணாடியில திருத்தணியை முருகப்பெருமான் சீர்கொண்ட தெய்வவதனங்கள் ஆதும் திகழ் கடப்பம் தார் கொண்ட பன்னிரு தோள்களும் தாமரை தாள்களும் கூர்கொண்ட வேலும். அவர் என்ன பார்க்கிறார்? கண்ணாடியில திருத்தணிகையை பார்க்கிறார். ஆனால் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆனந்தமான அனுபவம் என்னன்னா, ஊரனடிகளார் ஆய்வு செய்து எழுதிய நூல்ல எழுதுகிறார், திருத்தணிகை முருகப்பெருமான் தான் வள்ளற் பெருமானுக்கு முதலாக மனதார நினைத்த கடவுள். ஆனால் திருத்தணிக்கு வள்ளற் பெருமான் சென்றதே இல்லை என்று எழுதுகிறார். என்ன ஒரு விஷயம்! அப்ப எந்த பிறவியில பார்த்தாங்க? சாமு சித்தர்னு எழுதுறார். அவர் சாமு சித்தர் என்றால் யாரு? சரியை கிரியை யோகம் எல்லாவற்றையும் போன பிறவியில முடித்துவிட்டு ஞானமாக பிறவி எடுத்தவர்கள் இந்த பிறவியில பெருமானார். இல்லை என்றால் ஒரு சாதாரண குடும்பத்தில் 6வது மனைவிக்கு 5வது மகனாக ஒருவன் பிறப்பானா? 6வது மனைவிக்கு. அவர் பெரிய ராஜராஜ சோழன் அல்ல, பாண்டியன் அல்ல, சாதாரண கணக்கர் குடும்பம். அதுல 6 மனைவியை திருமணம் செய்து கொள்ள அந்த காலத்தில் இறையருள் கிடைத்திருந்தது. சாதாரணமா எல்லா வீட்லயும் நடக்காது. அது ஒண்ணுக்கு மேலேயே எவ்வளவு சண்டை வரும் நமக்கு தெரியும். 6வது மனைவியின் 5வது மகன் என்றால் அப்போ இறைவனுடைய திருவருள் ஒரு பெருமானார் இந்த உலகத்திலே வருவிக்க வேண்டும் என்று இறைவன் எப்படியெல்லாம் தமம் செய்து அந்த இறைவன் அனுப்பி வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட இறைவன் பல பிறவிகள் தோறும் திருத்தணி முருகனை நினைத்து இந்த பிறவியில திருத்தணி முருகன் காட்சி செய்கிறான். அது மட்டுமல்ல, திருவொற்றியூர் போகின்ற அந்த அன்பர்களுக்கெல்லாம் தெரியும், திருவொற்றியூர்ல ஆதிபுரீஸ்வரருடைய கோயிலுக்கு பின்னால் தான் முருகன் இருக்கார். அருட்ஜோதி முருகன் பேரு. ஏன் அவருக்கு அருட்ஜோதி முருகன் என்று பெயர் என்றால், வள்ளற் பெருமான் முருகனை ஜோதி வடிவாக தரிசித்ததால் அவருக்கு அருட்ஜோதி முருகன் என்று பெயர். அந்த இடத்துல வருவதுதான் வல்ல பெருமான் அருட்ஜோதியை தரிசித்தார். அருட்ஜோதியினுடைய அனுபவம் அவருக்கு எங்கிருந்து கிடைத்ததுன்னா திருவாசகத்தில் இருந்து கிடைத்தது. திருவாசகத்திலே மாலரியா நான்முகனும் காணாத மலை அப்படிம்பார் அவரு. பாசம் பரம் ஜோதிம்பாரு. எனவே அந்த ஜோதியும் கருணையும் ஒன்று என்று சொன்னது திருவம்பாவை மாணிக்க வாசகர். அந்த மாணிக்க வாசகரிடமிருந்து வள்ளற் பெருமான் பல விஷயங்களை எடுத்துக் கொள்கிறார். திருவாசகத்தில் இருந்து, அதுபோல திருமந்திரத்திலிருந்து எடுத்துக் கொள்கிறார். இந்த பசியாற்றுவித்தல் என்ற ஒரு பண்பினை மணிமேகலைக்கு பிறகு வள்ளற் பெருமான் தான் அதை எடுத்துக்கொண்டு உலகத்திலே எல்லோருக்கும் அதை கொடுத்தார். அதை முதல்ல கொடுத்தவர் திருமூலர். யாவருக்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே. இதுதான் திருமூலருடைய திருமந்திரம். எனவே திருமூலரை, அதாவது 3 புத்தகத்தை வள்ளற் பெருமான் தன்னுடைய இள வயதிலே இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்னார். 3 புத்தகம். முதல்ல திருவாசகம். ஆனால் அதுல ஒரு முரண்பாடு இருக்கிறது. உங்கள் ஞானகுரு யார் என்று கேட்டால் திருஞான சம்பந்தர் பாரு. ஆனா நீங்க என்ன புத்தகத்தை தலைமையில் ஏற்றிருக்கீங்கன்னா திருவாசகம் பாரு. இது முன்னுக்கு பின் முரணா இருக்கிறது. நீங்க தலையில வச்சுக்க வேண்டியது முதல் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை தானே. 8ஆம் திருமுறையை மேல வச்சிருக்கீங்களே. ஞானசம்பந்தர் குரு, திருவாசகம் தலைமையில. அவர் அதிகமாக இது போன்ற தொண்டு செய்வதற்கு வருகின்ற பொழுது திருமூலரை கையில் எடுத்துக் கொள்கிறார். அடுத்ததாக சாதி மதம்
இதெல்லாம் பொய் என்று சொல்லுகின்ற பொழுது திருவள்ளுவரை எடுத்துக் கொள்கின்றார். முதல்ல குழந்தைகளுக்கு திருக்குறளை பாடம் சொன்னவர் அருட்பிரகாச ராமலிங்க வள்ளற் பெருமான் தான். திருக்குறளை முதல்ல குழந்தைகளுக்கு எடுத்து சொன்னவர். நீங்கள் சொன்னா நம்ப மாட்டீங்க. 133 வாரம் 133 அதிகாரம் நான் திருக்குறளை பற்றி சொன்னேன். 133 வாரம் குழந்தைகளுக்கு. அவர் அழகா சொன்ன மாதிரி என்னையும் கிண்டல் பண்ணாங்க. காமத்து பாலை பற்றி 6 வயசு குழந்தைக்கு சொல்லியா என்னையா தெரியும்? அதுக்கு தெரியலன்னா அப்பாவை போய் கேட்டுப்பாங்க. காமத்து பாலை இதே விம்கோ நகர்ல 133 வாரம் 133 அதிகாரம். ஏன்னா திருக்குறள் தான் வள்ளற் பெருமான் ஏன் எடுத்துக்கொண்டார்னா, அதுலதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய் தொழில் வேற்றுமையால் பிறப்பினால் உயர்வு கிடையாது, மதம் கிடையாது, சாதி கிடையாது என்ற ஒரு சமத்துவத்தை முதல்ல எடுத்து சொன்னவர் திருவள்ளுவர். அது மட்டுமல்ல, வழக்கமாக அன்னதானம் என்று சொல்லியே இந்த உலகத்திலே பெயர் வாங்கி அன்னதானம் என்ற ஒரு பெயரை மாற்றியவர் வள்ளற் பெருமான். என்னடா தானம்? என்ன அன்னதானம்? பசியாற்றுவித்தல். அந்த பெயர் மாற்றத்தை கொடுத்தவர் யார்? வள்ளற் பெருமான். எங்கிருந்து எடுத்தார்? திருவள்ளுவரை கொடுத்தார். இவர் எடுக்கல, அவர் கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல். அவ்வாற்றல் மாற்றுவார் ஆற்றலின் பின். ஈகையில சொல்றார். ஈகை என்ற அதிகாரம் என்ன சிறப்பு தெரியுமா? ஈகை என்ற அதிகாரம் கொடுன்னு சொல்றார் வள்ளுவர். ஆனா கொடுன்னு பொதுவா சொல்ல, அன்னதானத்தை தான் 10ல் 3 குறள்ல சொல்றாரு. நீ எதை கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டாயா. பாபு ஐயா அருமையா பேசினாரு. 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிறேன்னா 1 ரூபாய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா 1,01,000 இருக்கும் வளரும் அப்படிம்பார். இல்லைங்க 5 லட்சம் ரூபாய் தரேங்கன்னா 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு பெருசா இருக்கலாம், எனக்கு ஒன்றும் அது பெருசு இல்லைங்க பாரு. இதே பாபு ஐயாவை உட்கார வச்சு சாப்பாடு போட்டா போதும் 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 பாரு. மனிதன் தற்காலிகமாக 3 மணி நேரத்துக்கு அப்புறம் போதாதும்பா. 3 மணி நேரத்துக்குள்ள போதும்னு சொல்லுகின்ற ஒரே பசி வயிற்று பசிதான். எனவே ஆற்றுவாராற்றல் பசியாற்றல். எனவே பசியாற்றுவித்தல் என்ற ஒரு சொல்லை திருக்குறளில் இருந்து கையாண்டார். கல்வெட்டுக்களை கற்பித்தார். திருவொற்றியூர்ல அவர் கிடைத்த அனுபவங்களை சொல்லுகிறேன். ஐயா திண்ணையில உட்கார்ந்து விழுகின்ற ஒரு அருமையான அருள் விளக்க மலை எடுத்து சொன்னாங்க. அவர் ஒரு நாள் திண்ணையில உருண்டு கீழே விழுகின்ற பொழுது இறைவன் தாயாய் என்னை தாங்குகின்ற தெய்வம்னு தாங்கிக் கொண்டார். சரி, அடுத்தது பசியோடு ஒரு நாள் இரவு 2:30 மணி ஆகிவிட்டது. இனிமேல் அந்நியாரை எழுப்ப முடியாது, தாயாரே எழுப்ப முடியாது. எல்லா வீட்லயும் அந்நியராதான் இருப்பாங்க. அந்நியாரே என்ன சொந்த அம்மாவா இருப்பாங்க அந்நியாரு. அது அந்நியர் தான். அது எந்த வீட்டுல இருந்தோ வந்தது. அது எப்படி தாயா இருக்க முடியும்? ஆனால் வள்ளற் பெருமானுக்கு வாய்த்த அந்நியார் தாயினும் சிறந்த அன்பு உடையவர், மறந்து விடக்கூடாது. இல்லை என்றால் அன்னி கண்ணீர் விடுவாங்களா? அவர் கண்ணீர் விடல்னா அவர் வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்குமா? எனவே வள்ளற் பெருமான் தெற்றியிலே நான் பசித்து படுத்து இளைத்த தருணம். தெற்றினா திண்ணைன்னு அர்த்தம். தெற்றியில நான் பசித்து படுத்து இளைத்த தருணம் ஒட்டியில் போய் பசித்தனையோ. நீ எங்க போய் வேணா பசியோட இருக்கலாம்டா, ஆனா ஞான பூமியாக திருவொற்றியூர்ல போய் பசியோட இருக்கக்கூடாதுரா நீ. ஏன்னா அது கேட்டவருக்கு கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஞான பூமி திருவொற்றியூர். ஒற்றியில் போய் பசித்தனையோ என்று என்னை அங்கு எழுப்பி திகழ் வள்ளத்து. வள்ளம்னு பேருங்க. அந்த காலத்துல இப்ப நம்ம கிண்ணம்ங்கிறோம், அது கிண்ணம் இல்ல, வள்ளம். எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டுல இருந்தது வெள்ளி வள்ளம். இப்ப எல்லாம் சேட்டு கடையில் தான் இருக்கு. அந்த வள்ளம்னு பேரு. திகழ் வள்ளத்து ஒற்றியில் போய் பசித்தனையோ என்று என்னை அங்கு எழுப்பி
உயிருக்கு அரியதாம் உணவு அளித்த தாயே, உயிருக்கு உணவு அளித்த தாயே. இதை 3 இடத்துல குறிப்பிடுறார். நீ கொடுத்தது என்னுடைய வயிறுக்கல்ல, என்ன அம்பாள் கொடுத்தது. இதைத்தான் சாப்பிட்டுட்டாரு. 4 மணிக்கெல்லாம் காலையில சாணம் தெளிக்க அந்நியார் வந்த பொழுது, தம்பி எழுப்பி இருக்க கூடாதா, உணவு தந்திருப்பேனேங்கிறாங்க. அப்பொழுதுதான் நீங்கள் தானே எனக்கு வள்ளத்தில் கொண்டு வந்து அன்னம் கொடுத்தீர்கள் சொல்லும் போதுதான் அந்நியார் அழறாங்க. இதுதான் அந்த சம்பவத்தினுடைய உயிரே இந்த இடத்துல தான் இருக்கு. அந்நியார் அழுதாங்களாம் தேம்பி தேம்பி. பெருமானார் கேட்கிறார், நீங்க ஏமா அழறீங்கன்னு. அப்ப அந்நியார் சொன்னாங்க, தம்பி என் உருவத்தில் வடிவுடை அம்மன் வந்தா நான் பார்க்க முடியவில்லையே, அந்த அம்மனை நான் தரிசிக்க முடியவில்லை, ஆனால் என் உருவத்தில் அல்லவா அந்த அன்னை வந்தாள். ஆகையினால்தான் இதுவரை அம்பாள் மேல சின்ன பாடல் ரேணுகாதேவியின் மேல பாடியிருக்கார், சின்ன பாடல். அப்புறம் திருமகள் மேல பாடியிருக்கார் திருவள்ளூர்ல. என்ன ஆனா அம்பாள் மேல 101 பாடல் வடிவுடை மாணிக்க மாலை பாடி உணவு கொடுப்பதற்கு செய் நன்றி அறிதல். நன்றி உணர்வுதான் தமிழனுடைய வாழ்க்கையில முக்கியம். எனக்கு உணவு கொடுத்த அந்த தாய் கடலமுதே சங்கரும்பேன் அருள் கற்பக கனியே உடல் உயிரே உயிர்க்குள் உணர்வேன் அடல் விடையார் ஒற்றியார் இடம் கொண்ட அருமருந்தே மடலவு ஞான மலரே வடிவுடை மாணிக்கமே. அந்த கரும்புன்னு சொல்றாருன்னா என்ன கரும்புன்னா பட்டினத்தார ஞாபகம் வச்சிருக்காரு. செங்கரும்பே கரும்புன்னு சொன்ன உடனே பட்டினத்தார் கையில் இருக்கக்கூடிய சாதாரண கரும்பல்ல, கசக்கக்கூடிய பேய்கரும்பு. அது உலகத்திலேயே இனித்தது ஒற்றியுள்ளதான். எனவே அந்த பாடல்ல பாடுகின்றார், என்னென்ன கிடைக்கும் அம்மா உன்னை கும்பிட்டால். வாழ்நாள் அடைவர் வறுமை ஊரார் நன்மனை மக்கள் பொன் பூம் இடம் புகழ் போதம் பெறுவர் உண்மை ஒன்றும் காணார் நின் நாமும் கருதுகின்றார் ஒற்றி கண்ணுதல்வால் மாணார்வமுற்ற மயிலே வடிவுடை மாணிக்கமே. 12 வகையான செல்வங்களை எனக்கு நீ கொடுக்கிற. அருட்செல்வம், பொருட்செல்வம், ஆயுள் எல்லாவற்றையும் கொடுக்கின்றாய். அதில் உள்ள இலக்கிய சுவை, கலைமகள், மலைமகள், அலைமகள், எல்லா மகளும் போற்றுகின்ற ஒரு தாயேன்றாங்க. 3 சக்தி தான் இருக்காங்க. அந்த 3 சக்தியும் இங்க வேலைக்காரியாக வடிவுடை அம்மனுக்கு இருக்கான்னு பாடினாங்க. அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான குறிப்பு, பலரும் அதிகமாக சிந்திக்காத ஒரு குறிப்பு. நந்தி ஓடையில தான் பெருமானார் வந்து உட்கார்வார். நந்தி ஓடைன்னு பேர். இப்ப நந்தியும் இல்ல ஓடையும் இல்லை. அந்த திருவொற்றூர் ரயில்வே டிராக்குக்கு பக்கத்தில் இருக்கு. ஓடை ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு ஜிலு ஜிலு ஜிலுன்னு அந்த காற்றை வாங்கி கொண்டு பாடியதா, கோடையிலே இளைப்பாரி கொள்ள வகை கிடைத்த குளிர் தருவே. அதாவது எங்கு பார்த்தாலும் வெயில், வெயிலிலே ஒதுங்குவதற்கு நிழல் இல்லை. கோடைக்காலம், கோடையிலே இளைப்பாரி கொள்ள வகை கிடைத்த குளிர் தருவே. தருன்னா மரம். திருவொற்றூருக்கு 2 தரு இருக்கு. மகிழ மரம் சிறப்பு. அந்த மகிழ மரத்தில் தான் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருமணம் நடந்தது. அத்தி மரம் இருக்கிறது. எனவே தரு என்றால் மரம். குளிர் தருவேன் தரு நிழலே. அந்த நிழல்ல போய் அமர்ந்த உடனே, அப்பா இந்த வெயில் இப்பவே 100 ஆயிடுச்சு, இன்னைக்கு நாளையில இன்னும் இந்த அருமையான வெயில்ல இந்த சன்மார்க்கத்துல வந்து உட்கார்ந்த உடனே மனம் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. இந்த சன்மார்க்க கூட்டத்தை ஒரு 10 நாள் வச்சு நடத்தின அந்த அக்னி நட்சத்திரம் முழுக்க குளிர்ச்சியா இருக்கும். குளிர் தருவேன் தருநிழலே
நிழல்ல உட்கார்ந்த உடனே மனிதனுக்கு அடுத்தது என்ன வருவான்? லேசா பசிக்கிற மாதிரி இருந்தான். அப்பதான் பசி வந்து தெரிஞ்சது, நிழல் கனிந்த கனியே. பசி வந்த உடனே என்ன? கனி பொத்துன்னு விழுது. நியூட்டன் ஆப்பிள் விழுந்ததை பார்த்த உடனே அவக்குன்னு போய் லபக்குன்னு சாப்பிடல, புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சான். நம்மளால இருந்தா ஆப்பிள் எப்படி ஏற்றுமதி பண்ணலாம்னு யோசனை பண்ணியிருப்பான். ஆனா நியூட்டன் வந்து புவியீர்ப்பு விசை கண்டுபிடிச்சான். வள்ளல் பெருமானுக்கு ஒரு நிழல், அந்த கனி வந்த உடனே அவர் சாப்பிடவில்லை, யோசிக்கிறார், இறைவன் என்னுடைய பசிக்காக இந்த கனியை அனுப்பி இருக்கிறார். எனவே கனியே, நிழல் கனிந்த கனியே. கனியை சாப்பிட்ட உடனே தண்ணீர், ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே. அடுத்தது மனுஷனுக்கு என்ன தேவை? விக்கல் வந்தது, தண்ணீர் தேவை. தண்ணீரை வந்த உடனே அந்த காலத்துல எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கிறாங்க. மனமும் சுத்தமாக இருந்தது, மண்ணும் சுத்தமாக இருந்தது, நீரும் சுத்தமாக இருந்தது. இப்ப எல்லாமே சுத்தமாக இல்லை, எல்லாமே பொலியூட்டட். அந்த நந்தி ஓடையில அள்ளி அள்ளி குடித்தார். குடித்த உடனே 2 கை குடிக்கும் போது அவருக்கு ஒன்றும் தெரியல. மனிதனுடைய மனம் என்ன? பசியில சாம்பார் சாப்பிட்டான், ரசம் சாதம் சாப்பிடும்போது உப்பு இல்லையேன்னா, எங்க போன வாரமே வாங்கிட்டு சொன்னேன், நீங்க வாங்கிட்டு வரவே இல்லையேன்னா. ஆமா, சாம்பார்லயும் நான் உப்பே போடலங்கண்ணா. அப்ப நீ ரசத்துல தானே இல்லைன்னா. சாம்பார் சாப்பிடும்போது பசி, ருசி தெரியல. ரசம் சாப்பிடும்போது பசி போயிடுச்சு, ருசி தெரிய ஆரம்பிச்சது. ஐயோ உப்பு இல்லையேன்னு கேட்டான். அது போல 2 கவலம் அள்ளி அள்ளி பருகின உடனே அவருக்கு அதுல உள்ள மனம் தெரியல. அப்படி 3வது அள்ளிய உடனே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே, சுகந்த மன மலரிடை உகந்த. அந்த சுகந்தம் அதுல வீசுது. அந்த ஓடை தண்ணீர்ல சுகந்த வாசனை, அந்த வாசனை அப்படியே உள்ள நெகிழ்ந்த உடனே அப்பதான் அந்த சுகந்த மணமலரேன் மேடையில வீசுகின்ற மெல்லிய பூங்காற்று. அடுத்து காத்து என்னமா வருதுங்க. காத்து வந்த உடனே நமக்கெல்லாம் அடுத்து வருது என்ன? தூக்கம். வள்ளற் பெருமானுக்கு அது அல்ல. முதல்ல நிழல் வந்தது, நிழலுக்கு அப்புறம் கனி வந்தது, கனி வந்த அப்புறம் தண்ணீர் கிடைத்தது, தண்ணீருக்கு அப்புறம் வாசனை தெரிந்தது, அப்புறம் இதையெல்லாம் கொடுத்தது சிவம் என்று நினைத்தார் அவர். அதாவது மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்று, மென்காற்றில் விளை சுகமே, சுகத்தில் உறும் பயனே. அந்த பயன் யாரு? சிவம். அந்த இடத்துக்கு நாம போகவே மாட்டோம், தூங்கிடுவோம், அவ்வளவுதான். தூக்கம் வந்த பிறகு அப்புறம் என்ன இருக்கு? பெருமானார் அங்க சிந்திக்கிறார், இவ்வளவும் கொடுத்தது யாரு? சிவம். சுகத்தில் உறும் பயனே. அப்புறம் ஆடையில எனை மணந்த மணவாளா, ராகமாளிகையில் பாடுவார். ஆடையில எனை மணந்த மணவாளாம், பொதுவில் ஆடுகின்ற அரசே, என் அலங்கள் அணிந்து அருளே, என் அலங்கள் அணிந்து அருளே. அலங்கள்னா பாமாலை, அலங்கள் என்றான் மாலை. எஸ்ஜி கிட்டப்பாவினுடைய ரெக்கார்டு அது. எஸ்ஜி கிட்டப்பா ரெக்கார்டு யூடியூப்ல இன்னும் இருக்கு. கோடையில அப்படின்னு ஆரம்பிச்சா நம்ம போன்ற சன்மார்க்கெல்லாம் அப்படியே நெருப்பில் இட்ட மெழுகு மாதிரி அப்படியே உருகிடுவாங்க. யூடியூப்ல போய் கோடையிலேன்னு அழுத்துங்க, எஸ்ஜி கிட்டப்பாவுடைய சாங் வரும். அதே ராகமாளிகையில பாடுவார். அவர் வாழ்ந்ததே 26 வயசு தான். அதுக்குள்ள அவ்வளவு பெரிய சாதனை பண்ணாரு. அவருடைய வாழ்க்கையில இந்த கோடையில இறைப்பார் தான் அவருக்கு பெரிய முகவரியை தந்தது. ஏனென்றால் அருட்பிரகாச ராமலிங்க வள்ளலாருடைய அருட்பாடல் அது. அதை பாடி பாடிதான் கிட்டப்பாவினுடைய குரல் வளம் உயர்ந்தது. அந்த நந்தி ஓடை,
அந்த நந்தி ஓடையில் உட்கார்ந்து கொண்டுதான் அவர் அருட்பாவை எழுதினார். 6 திருமுறைகளிலே திருவொற்றியூர் பற்றி 3817 பாடல்கள் உள்ளன. பெருமான் மேல வருகிறார். எழுத்தறியும் பெருமானே, சிந்தை மயங்கி தியங்குகின்ற நாயனை முந்தை வினை தொலைத்து மொய்கடற்கு ஆளாக்காதேன், நிந்தை ஒரு நோயால் நிகழ வைத்தல் நீடியதோ, எந்தை நீ ஒற்றி எழுத்தறியும் பெருமானே. எந்தை நீ எழுத்தறியும் பெருமானே. 30 பாடல் பாடுகிறார். இந்த தூய திருக்கோயிலில் நீ இல்லையோ ஐயா. அவருக்கு அங்க சந்தேகம் வருது, இந்த கோயில்ல நீ இருக்கியா இல்லையாப்பா? எழுத்தறியும் பெருமான் வாழையில ஒரு கேள்வி கேட்கிறாரு. வீட்டுக்கு அடங்கா விளையாட்டு பிள்ளை என கேட்டுக்கு அடங்கா நாயனை. நான் எப்படி இருந்தேன்? சின்ன வயசுல யாருக்கும் அடங்கல. ஆனால் என்னை அடக்கி வைத்தவன் நீ, என்னை பாட வைத்தவன் நீ, ஆடல் செய்யும் பருவத்திலே பாடல் செய்ய வைத்தவன். என்ன அழகான ஒரு வார்த்தை. 3 வயதிலே ஞானசம்பந்த பெருமான் தோடுடைய செவியன் பாடினார். 5 வயதிலே குமரகுருவர பெருமான் கந்தர் கலிவெண்டாவை பாடினார். 11 வயதிலே அருட்பிரகாச ராமலிங்க பெருமான் தெய்வமணி மாலையை பாடினார். தமிழ் கொடுத்த தவம் இந்த தவசீலர்கள் எல்லாம். வேற எந்த மொழியிலாவது நாம காண முடியுமா? குழந்தை இப்படியாவது பாடுமா? 11 வயதில் பாடுகின்றார் தெய்வமணி மாலை. அவர் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் வந்து கந்தகோட்டத்தில் நின்று பார்க்கிறாரு. 14 பாடம் சொல்றதுக்கு வராரு. அப்ப கேட்கிறாரு, ஐயா இன்னைக்கு என்ன பாடம்னாரு. அதை நீ தான் சொல்லணும்னாரு அவரு. ஏன்னா நான் எடுக்கிறவனும் இல்லை, நீ வாங்குறவனும் இல்லை, நீ பாடமே உருவாக்குகின்றவன், ஒரு புதிய பாடத்தையே உருவாக்குகின்றவன். நான் யாரோ எழுதிய பாடத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ஆனால் உனக்கு நான் பாடம் சொல்ல முடியாது. அதாவது அருளாளர்களுக்கெல்லாம் குருவே கிடைக்க முடியாது. குமரகுருபரர் ஊமையாக இருந்து 5 வயதிலே திருச்செந்தூர் முருகப்பெருமான் அருளால் கந்தர் கலிவெண்ட பாடினார். அவர் என்ன சொன்னார்? எனக்கு ஒரு குரு வேணும், ஆனா யார் கேட்டாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீ 5 வயசுலேயே பாட ஆரம்பிச்சுட்ட, உனக்கு போய் நான் குருவா இருக்க முடியுமான்னு. அப்பதான் தர்மபுரத்துல போய் கேட்டார், எனக்கு யாருமே குருவே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. உடனே அவர் சொன்னாரா, நீ யார் முன்னால போய் பாடும்போது தடுமாறுதோ உன் வாக்கு, அவர் தான் பட்டுன்னு விழுந்திருக்கால. யார் மதுரையில போனாரு, சொக்கலிங்க தம்பிரான்னு ஒருத்தர்கிட்ட பாடும்போது பட்டுன்னு அவர் காலில் விழுந்துட்டார். நீங்க தான் என் குருன்னார். அப்படித்தான் குமரகுருபரருக்கு ஒரு குரு கிடைத்தார். ஆனால் உலக வரலாற்றிலேயே ஒரு சாமியாரு ஒரு துறவின்னா அவருக்கு ஒரு குரு இருப்பாரு, ஒரு சிஷ்யா இருப்பான். உலகத்திலேயே குருவும் சீடனும் இல்லாத ஒரே பெருமகனார் வல்லர் பெருமான் மட்டும்தான். அவருக்கு மேலையும் யாரும் கிடையாது, கீழையும் யாரும் கிடையாது. ஆனால் யாரெல்லாம் சன்மார்க்கிகளாக இருக்கிறார்களோ அத்தனை பேரும் அவருடைய சீடர்கள் தான். சன்மார்க்கிகள் அனைவரும் சாகாதவர்கள். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றெழும் கண்ணீரவனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரச என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏற்றுதம் நாம்பம் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர், மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன், பொச்சவையில் சிற்சவையில் புகும் தருணம் இதுவே. பொற்சவையிலே சிற்சவையிலே புகுகின்ற தருணம் இதுதான். எனவே என்று இந்த உலகத்திலே 23 ஆண்டு காலம் திருவொற்றியூர்ல வாழ்ந்த அந்த அனுபவங்கள், ஒற்றியூர்ல வருகின்ற பொழுது நிர்வாண சாமியார் ஒருத்தர் போகிறார். எல்லாரும் போறாங்க ஒற்றியூர்ல. எங்க மூதாதையர் எவ்வளவு பேர் போயிருப்பாங்க. போகும்போது அவர் நிர்வாணமா இருந்தார். அவர் நிர்வாணமா இருந்தார். காரணம், நாய் போகிறது, நரி போகிறது, இந்த மிருகத்துக்கெல்லாம் எதுக்கு?
மான மரியாதை கிடையாது. ஆனால் நெல்லிக்காய் பண்டாரம் தெரு வழியாதான் வள்ளல் பெருமான் வருவாராம். அன்று ஏதோ ஒரு இறப்பு, அதனால சன்னதி தெரு வழியாக வருகின்ற பொழுதுதான் ஒற்றியூரில் முதலாக ஒரு உத்தமன் போகிறான்னு சொன்னாராம். அப்ப மத்தவன்லாம் எப்படி இருந்தான்னு அந்த காலத்துல பாருங்க. ஒற்றியூரில் உத்தமன் போகிறான்னு தன்னுடைய மர்ம உறுப்பை மறைத்து கொண்டாரா. ஏன்னா மனிதனுக்கு தாயா மான வக்கம் சூடு சொன்ன, மிருகத்துக்கெல்லாம் கிடையாது. எந்த யானையாவது ஜட்டி போடுவ, எந்த புலியாவது சிங்கமாவது கோமணம் கட்டுத கிடையாது. மனிதன் மானம் உள்ளவன். அப்ப மற்ற மனிதெல்லாம் யாருன்னா பார்க்கறதுக்கு தான் ஏன் மனிதன். உறுப்பு ஒத்தல் மக்கள் ஒப்பு அன்றாம் திருவள்ளுவர். பண்பு ஒப்பதாம் ஒப்பு. டேய் பார்த்தா மூஞ்சி எல்லாம் ஒரே மனுஷமா இருப்பான்டா. மனுஷன் அழகா சொன்னார், புறவினத்தார். அவன் புறவினத்தார். பிரியாணி உண்டான்னு கேட்கிறான். இப்போ இந்த பிரியாணி தான் மனிதனை அதிகமாக மருத்துவமனையில் சேர்க்கின்ற மிக சுலபமான ஒரு வழியாக இருக்கிறது. இந்த பிரியாணி கடை வைத்திருக்கிற அனைவருமே மருத்துவர்களோட தம்பிகளாக தான் இருப்பாங்க. இந்த தம்பிங்கெல்லாம் சேர்ந்து அண்ணனுக்கு நிறைய பேஷண்ட் வரணுங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லைங்க, நான் இன்னும் ஒரே ஒரு கருத்தை சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். ஐயா அவர்கள் கொடுத்த நேரத்தில் திருவொற்றியூர்ல வள்ளல் பெருமான் மிதித்த அந்த மாட வீதிகள்ல பிரியாணி கடைகள் வந்து, கசாப்பு கடைகள் வந்து எங்களை எல்லாம் ரொம்பவும் புண்படுத்துகிறது. இதையெல்லாம் யாரிடம் போய் சொல்வது? மீண்டும் வள்ளல் பெருமான் வருவாரார். வள்ளலார் வந்தால் இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் நடக்குமா? கருணை இல்லாத ஆட்சி கடுகி ஒழிக, அவருடைய வாயால ஒழிக என்று சொன்னதே கிடையாது. அவ்வளவு கோபம் வருகிறது. அருள் நயந்த நன்னயந்தோர் ஆழ்க என்று சொன்னார் அந்த வள்ளல் பெருமான். இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். எனவே அவரை வாழ வைத்தது திருவொற்றியூர். அந்த திருவொற்றியூர்ல முருகப்பெருமான் மேலும் தியாகராஜ பெருமான் பவனி எல்லாம் ரொம்ப சொல்றார். அதெல்லாம் சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. பவனி ஓட்டத்தை பற்றி எல்லாம் மிக அழகாக பாடி வைத்திருக்கின்றார். இந்த ஒரு அருட்பாவை சொல்லி நிறைவு செய்கின்றேன். தாயிலார் இயல நெஞ்சகம் தளர்ந்தேன், தந்தை உன் திருவடி அடைந்தேன், வாயிலார் என இருக்கின்றீரல்லால் வாய் திறந்து ஒரு சொல்லருளில் கோயிலாக என் நெஞ்சத்து அமர்ந்தீர், குறை அறிவீர் எந்தன் குணம் அறிவீரே, ஓவிலாது அருளும் ஒற்றியூரில் ஒற்றியூருடைய கோவே. ஒற்றியூர்ல வாழுகின்ற பெருமானே, உன்னை தாயாகவும் என் நெஞ்சத்திலே கோயிலாகவும் வைத்து வழிபடுகின்றேன் என்று சொன்ன வள்ளற் பெருமானை எப்பொழுதும் வாழ்த்து மகிழ்வோம், அவருடைய நெறியில் நின்று மகிழ்வோம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். ஆறு தடந்தோல் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூர் செய்தன் வேல் வாழ்க, கொப்புடம் வாழ்க, செவ்வாள் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஓ